Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. Notification bell icon ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? So that வீடியோ போட போட உங்களுக்கு வந்துரும். Now let's see. And zodiac sign வீடியோ போடலான்னு எனக்கு பிளான். ஆனா zodiac sign படி நிறைய பேர் விரும்பாத மாதிரி தெரியுது. எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. என்ன அப்படின்னா ஒரு வாரமும் ஜோடியாக் சைனுக்கு வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரீடிங் வந்து போடலாம், ஓகே. பட் ஜோடியாக் சைன் 12 இருக்கு, ரைட்? 12மே நம்ம வந்து எடுக்கலாம், போடலாம். ஸோ எத்தனை பேர் அது ஓகே லைக் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம், ரைட்? Now let's see. 18th January and 19th January the next 48 hours என்ன எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். நான் யூஸ்வலாக சண்டே டெய்லி ரீடிங் போடுறது இல்லையா, அதனால இப்போ 2 டேஸாக நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ டெய்லி ரீடிங் வந்து பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து அந்த ஒரு டேக்கு தான் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. சுற்றி நியர்லி ஒரு 1 வீக் வரைக்குமே அது வந்து உங்களுக்கு பொருந்தும். அதனால நீங்க பார்க்கலாம். 16th January 17th வந்து பார்க்கக்கூடாது அப்படி கிடையாது, ஓகேவா? ஸோ அன்னைக்கு நடக்கலாம், மறுநாளும் நடக்கலாம், அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதை நீங்க எனி டைம் பார்க்குறீங்களோ உங்களுக்கு வந்து பொருந்தும், ரைட்? Now let's see 18th and 19th January எப்படி இருக்க போகுது. King of Cups. Next 48 hours உங்களுக்கு என்ன? High Priestess, Death. எல்லாம் இது ரெண்டும் மேஜர் ஆக்கானா, பாட்டம்ல வந்து Ace of Wands, 5 of Wands, Hangman, 6 of Wands. வெற்றிக்காக போராடிட்டு இருந்தீங்க, அது வந்து இவ்வளோ நாளும் வந்து டிலே ஆயிட்டு இருந்தது அப்படின்னா அந்த சக்சஸ் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் ஒரு சுற்றி ஒரே பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை கடந்து வர போறீங்க அடுத்த 48 ஹவர்ஸ்ல. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்க போகுது. ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ், ஓகே. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்து இருக்க போகுது. உங்களுடைய செல்ஃப் க்ரோத்ல வந்துட்டு நீங்க வந்து ஸ்டக் ஆகி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் க்ரோத்ல பார்க்க போறீங்க. செல்ஃப் சக்சஸ் வந்து நிறைய பார்க்க முடியுது, ஓகே. ஸோ மன போராட்டங்கள் இல்லை புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலோ அதெல்லாம் தாண்டி வந்துட்டு ஒரு 6 of Wands இருக்கு, ஓகே. ஸோ டோன்ட் வரி, நீங்க தைரியமா வந்து போராடுங்க, ஓகே. ஸோ உங்களுக்கான சக்சஸை நோக்கி தான் நீங்க வந்து போவீங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் வாட் இஸ் திஸ்? லெட் மீ pull some clarity cards. King of Cups, okay. So next 48 hoursல உங்க எமோஷன்ஸ் நீங்க ரொம்ப ஒரு லவ் ரிலேட்டடா ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கொஞ்சம் ஓவர் இமோஷன் ஆகலாம், ரைட்? எனிஹவ் அதை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண போறது கிடையாது. பட் கிங் ஆஃப் கப்ஸ் இருக்கு. அண்ட் லெட் மீ take some clarity. What is this King of Cups? Please put it. What is this King of Cups? Again 5 of Wands, 7 of Cups. Oh, Emperor. சில பேர் வந்து உங்க அப்பா கூட வந்துட்டு ஃபைட் பண்ணுவீங்களான்னு பாருங்க. அதனால ஒரு மனக்குழப்பம், ஒரு ஓவர் இமோஷனல் ஆகலாம். அதனால அது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ஒரு போராட்டம் ஏற்படலாம். மேபி அவங்க வந்து அவங்க சொல்றதான் கேட்கணும். ஆஸ் அ பேரண்ட் அவங்க அப்படிதான் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் சில பேருக்கு வந்து உங்களுடைய பர்சன் வந்து ஸ்டபனா இருக்கிறாங்க. அவங்க லவ் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்றது அவங்களுக்கு ஒரு போராட்டமா இருக்கு, கன்ஃபியூஸ்டாவும் இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா இங்க என்ன தெரியுது அப்படின்னா ஒரு இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு பிளான் வந்து அவங்களுக்குள்ள போகுது. வேணுமா வேணாமா, அது அது என்னன்னா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் நிறைய பேருக்கு
நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒன்று நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆயிருக்கணும், இல்லை இவங்களுக்கு வந்து சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனல் சாய்ஸஸ் இருக்கலாம். ஓகே, அண்ட் எனிகோ அவங்களுக்கு ஒரு போராட்டம் தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. ஸோ இருந்தாலும் அவங்க வந்து எம்பரர் பாருங்க, நான் எவ்வளோ பெரிய கெத்தான ஆள் அப்படின்னு காட்டிட்டு இருக்காங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அவங்க வெளிப்படுத்துற விதம் அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய போராட்டம் குழப்பங்கள் அது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ அந்த இவங்க வந்து இந்த ஸ்டபர்ன் எனர்ஜியில இருந்து ஒரு கைண்ட்னஸ் அப்படின்ற ஒரு எனர்ஜிக்கு வந்து அவங்க வருவாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். அண்ட் ஹை பிரிஸ்டர்ஸ் பார்க்கும்போது நீங்க வந்துட்டு எஸ் நல்ல ஒரு ஒரு உயர் பதவிக்கு போகலாம், நல்ல ஒரு அடுத்து ஏதாவது நிறைய படிக்கலாம், டாரோ ரீடிங், ஹீலர் அப்படியா இருக்க நீங்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் உங்களுடைய உள்ளுணர்வை வந்துட்டு நீங்க பயன்படுத்தணும். வாட் இஸ் திஸ் ஹை பிரிஸ்டர்ஸ் ப்ளீஸ் புரியுது. சில விஷயங்கள் ரகசியம் அப்படின்னா ரகசியமாவே வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லை. இன்னும் என்ன பார்க்க முடியுதுன்னா சில ரகசியங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு தெரியுது. Wow, 7 of Swords, Page of Swords, 2 of Wands, right? So here Queen of Cups, King of Cups, Queen of Cups, Wheel of Fortune. இன்னும் கொஞ்ச காலம் நீங்க வெயிட் பண்ணுங்க, கிங் ஆஃப் கப்ஸ் அவர் உங்களை தேடி வருவாரு. ஓகே, அதாவது உங்களை ஏமாத்திட்டு போனவங்க, இல்லை உங்களை விட்டுட்டு போனவங்க, சொல்லாமலே போனவங்க, ஏன் என்னென்ன புரியாம இருந்திருக்கு உங்களுக்கு இது வரைக்கும் அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு தெரிய வரும். அது ரிலேட்டடா உங்களுக்கு நியூஸ் வரும், கிடைக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஓகே, அண்ட் someone is planning. இங்க இன்னொரு விஷயம் தெரியுது, சில பேர் வந்து உங்களை யாரோ சீட் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படிங்கறது மறைமுகமா வந்துட்டு சில விஷயங்களை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து கிடைக்கும். உங்களுக்கே வந்து ஒரு இன்ட்யூஷன் வந்து இதை இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணுமே, ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி நீங்க வருவீங்க, ஆனா ஒரு குழப்பம் வரும். ஸோ இதை வந்து இன்னும் யோசிச்சு பார்க்கணும், இதை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ள வருது அப்படின்னா அதுக்கு வந்து கவனம் கொடுங்க. ஓகேவா? இல்ல அப்படிலாம் இல்லை, நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு போடாதீங்க. டேக் சம் டைம் டு அனலைஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து டெசிஷன் எடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜும் வந்து நமக்கு இங்க கிடைக்குது. ஓகே, அண்ட் இன்னும் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்த்தோன்னா உங்க பர்சன் வந்து உங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கலாம், உங்களுடைய ஸ்டாண்டர்டை பார்த்து அவங்களுக்கு ஒரு பயம். நீங்க லைக் ஏஞ்சல் மாதிரி இருக்கிறீங்க. ஓகே, அவங்க லைக் பேஜ் மாதிரி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி, ரைட்? அதனால அவங்களுக்கு வந்து உங்க பக்கத்துல வர்றதுக்கே வந்து சில பேருக்கு அவங்களுக்கு ஒரு பய உணர்வு இருக்கலாம், ரைட்? அண்ட் உங்களுக்கு அவங்க வந்து மேட்ச் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு தன்மை அது எல்லாமே இருக்குது. பட் அவங்க வந்து சீக்ரெட்டிவா வந்து பிளான் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஓகே, அதர்வைஸ் அவங்க உங்களுக்கு விஷயங்களை தெரியப்படுத்தணும்னு பிளான் பண்ணலாம். சில விஷயங்களை சீக்ரெட்டா அவங்களை வந்துட்டு வாட்ச் பண்றாங்கன்னு வைங்களேன். ஓகே, ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறாங்க. Queen of Swords, Wheel of Fortune, Queen of Cups வந்துடுச்சு, death. So and what is this 2 of Wands? Once again, 2 of Wands. என்ன பிளான்? Five of Swords, again King of Cups, Hermit. The Moon again. Some secrets reveal ஆகும்னு நினைக்கிறேன். Third party பத்தின secrets. Ace of Cups, 10 of Cups. Page of Swords again. And
அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டே இருக்கு, பயம் போயிட்டு இருக்கு, நம்பிக்கையின்மை இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு ஈகோ இஷ்யூ இருக்கு, எல்லாமே இருக்குதா, அது எல்லாம் சேர்த்து வச்சு ஏதோ பிளான் பண்ணலாம். ரைட்? அதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு. ஓகே, ஹெர்மிட் என்ன மாதிரியா முடிவை யோசிக்கிறாங்கன்னா கிங் ஆஃப் கப்ஸ் தான் பாக்குறாங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு கமிட்மெண்ட் வேணும் அப்படின்றத இங்க தெரியுது. 10 ஆஃப் கப்ஸ் இருக்கா. ஸோ மீட் 3 நியூ ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஸோ ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப்பை புதுப்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு வருது. ரைட்? மேபி அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கலாம், நம்ம வந்து ஏமாத்திட்டோம் அப்படின்ற ஒரு புரிதல். ஓகே, ஸோ டெத் என்ன அப்படின்னா உங்களுக்கோ இல்லை உங்களை சுற்றியோ சம்வாட் உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு நான் சொல்லலாம். பிகாஸ் இங்கே குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ் இருக்கா. இப்படிதான் இருக்கணும் லைஃப்னா, இப்படிதான் இருக்கணும், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா இருந்த ஒரு தன்மை வந்து உங்கள்கிட்ட மாறுதுன்னு சொல்லலாம். ரொம்ப வந்து ஒரு கைண்ட்னஸா வந்து மாறுறீங்க. ஓகே, ஸோ யார் எப்படி இருந்தாலும் அன்பு காட்டக்கூடியது மட்டுமே உங்களுடைய தன்மை அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் ஓவர் எமோஷ்னலாக ஆயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, அந்த லைஃப்பை வந்து நம்மளை அந்த கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள், ஹெவினஸ், இது எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் இருக்கு. டெத்து, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். சரியா? ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு மாற்றம் ஏற்பட போகுது இந்த நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில். ஸோ ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படுது, ஒரு நியூ பிகினிங் வந்து உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. ஓகே, ஸோ ஒரு லக் வந்து வருது அப்படின்னு சொல்லலாம். எகெயின் நீங்கள் டெத்து உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் போக போகிறீங்க. நியூ பிகினிங், கமிட்மெண்ட்டு, ஏஸ் ஆஃப் வான்ஸு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தெரியுது நமக்கு. ஓகே, ஃபைன். சப்போஸ் உங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து உங்க பர்சன் வந்து 2 லேடிஸோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படும். ஓகே, அதுல கண்டிப்பா ஒரு பர்சன் வந்து அவங்களே கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். So what is this Queen of Swords? Ten of Pentacles, Judgment, Chariot. Yes. Again death. கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. Justice. 3 of Cups. Yes. எது சரியோ அது நடக்க போகுது. ஓகேவா? தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஒரு எண்டுக்கு வந்து வருது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ சப்போஸ் இன்னொரு லேடி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபெமினின் அவங்க பாதையை நோக்கி போக போகிறாங்க. அவங்களுடைய சக்ஸஸ் நோக்கி அவங்க வந்து போவாங்க, அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு நோக்கி போயிடுவாங்க. அப்படி ஏன்னா நான் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் என்னன்னு பார்க்குறேன், அந்த மாதிரி தெரியுது. ஓகே, அண்ட் இன்னொன்று எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இனிமேல் நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒவ்வொரு இமோஷனல் ஆக போறது கிடையாது. எது எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கணும். இது வரைக்கும் ஒவ்வொரு இமோஷனல் ஆயிருக்கலாம். அண்ட் என்ன நடந்தாலும் உங்க அன்பை நீங்க வந்து காட்டிட்டு இருந்திருக்கலாம். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை தடவை அவங்க வந்து உங்க பர்சன் வந்து விட்டுட்டு போக வர இருந்தாலும் உங்களுடைய அஃபெக்ஷனை நீங்க காட்டிட்டே இருந்திருக்கலாம். பட் இனி நீங்க வந்து முடிவெடுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடியதா இருக்கணும், சரியானதா இருக்கணும், முன்னேற்றம் தரக்கூடியதா இருக்கணும் வாழ்க்கையில. சரியா? சும்மா சரிக்கு விழுந்துட்டேவா இருக்க முடியும்? ரைட்? ஸோ வாழ்க்கையில வந்து முன்னேறி போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு வருது. அந்த ஒரு மாற்றம் வந்து உங்க எனர்ஜில வருது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங் உங்க லைஃப்ல ஒரு
நியூ பர்த் அப்படின்னே சொல்லலாம். ஓகே, வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இஸ் ஆல்சோ தேர். அது வந்து ஒரு கர்மா அப்படின்னு எடுத்துக்கோங்க, அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இது வரைக்கும் பாடாப்படுத்தின கர்மா வந்து ஒரு முடிவுக்கு வருது, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் வந்துட்டு வருது. ஓகே, அது வந்து ஒரு சக்ஸஸை நோக்கி போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ do you want any guidance? ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் அண்ட் ancestors, this deck, angel and ancestors guidance என்ன பார்த்தலாம். Sun, wow, enjoy success and happiness. Very nice, very nice. Grow within your current situation. Simply superb. Okay, trust your talent in changing times. Dream and journey. You are not alone. Angels வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க. நீங்க இங்கே ஏற்கனவே சில பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், ரைட்? அண்ட் சன் அப்படி பார்க்குறோம் நம்ம இங்கே. சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் அதை என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஏதோ ஒன்றை மட்டும் நினச்சிட்டு வாழ்க்கையே முடிஞ்சு போயிட்டு தான் நினைக்க வேண்டாம். உங்கள் லைஃப்பில் புதிய விஷயங்கள் வருது, நடக்குது அப்படின்னா அதுவே ஒரு சக்ஸஸ், ஹாப்பினஸ் இருக்குது, தெரியுது. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு அதை என்ஜாய் பண்ணாமல் இருக்கிறீங்களா? யூ ஜஸ்ட் என்ஜாய் இட். கரண்டாக வந்து எப்படி போயிட்டுருக்கு சுச்சுவேஷன், அதுலேருந்து நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. grow within your current situation. Okay, so thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.